வணக்கம். இன்னைக்கு வீடியோ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. என்னன்னா பக்ரீத்தை முன்னிட்டு பக்ரீத் டைம்ல பொது இடங்கள்ல கறி வெட்டக்கூடாது, மாட்டுக்கறி வெட்டக்கூடாது. அப்புறம் சான்றிதழ் வாங்கி பர்மிஷன் வாங்கின இடத்துல தான் மாட்டுக்கறி வெட்டணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு. அது கூடவே பக்ரீத் அல்லது எந்த நாள்லையுமே பசு வெட்டக்கூடாதுன்னு அப்படின்னு தீர்ப்பு வந்துருது. நோட் பண்ணாங்களான்னு தெரியல, நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அந்த கறி இந்த கறி எந்த கறி நம்ம கறி டேஸ்ட்டில் தான் வேற லெவல் பெரிய கறி. இனி பெரிய கறியே கிடையாது, சிறிய கறி தான். பெரிய கறி கிடைக்காது. ஏன்னா கிடைக்காதுன்னா கிடைக்கும், அங்கங்கே போய் செலக்டிவாக பார்க்கணும், எங்கேயோ தூரத்தில் போய் பார்க்கணும் எங்கே இருக்குது பெரிய கறி, அங்கே வெட்டுறாங்களா, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்களா. கிராமங்கள்லாம் போனால் தெரியுமா, கிராமங்களில் எல்லாம் சர்டிஃபிகேட்டோட தான் வெட்டுவாங்க இது வரைக்கும். ஏன்னா கிராமத்தில் நம்ம போனால் போலீஸ்கிட்ட போனால் போலீஸ் கேட்பாங்க சர்டிஃபிகேட் இருக்கா. அவன் கொட்டால் போட்டிருப்பான் கடையை, அவன்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சர்டிஃபிகேட் கேட்டு அங்கே தான் நீங்கள் பெரிய கறி இனிமேல் பார்க்க முடியும். எனக்கு தெரில, ஓட்டு போட்டாங்கல்ல, என்னென்னா இப்போ எதுப்பா ஓட்டை பற்றி வைக்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட் யாரோட கவர்மெண்ட்டு, அவங்க இதை பற்றி எதாவது பேசுகிறாங்களா அவங்களுக்கே தெரியாது. இப்படி ஒரு தீர்ப்பு வந்துக்குதா, ஐயோ சாரிப்பா நாங்கள் கவனிக்கல, ஏன்னா நாங்கள் பெரிய கறி சாப்பிட மாட்டோம், நாங்கள் சிறிய கறி, சில நேரத்தில் கறியே சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், நாங்களே ரீல்ஸ் போடுறதுல பிஸியாக இருப்போம்னு போயிடுவாங்க. எனக்கு என்ன கேள்வினா, பெரிய கறி சாப்பிட்றவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்கல்ல, ஆஹா தாண்டா சூப்பர் கவர்மெண்ட்டு, வெள்ளை கலர் சட்டை, அது என்ன கலர் பேண்ட், அது சிஎம் போட்டார், அந்த பேண்ட்டை போட்டு ஓட்டு போட்டாங்கல்ல பெரிய கறி சாப்பிட்றவங்க, அப்புறம் சிறுபான்மையர்லாம். இப்போ எங்கே போயிட்டீங்க நீங்கள் கேட்கணும்ல கேள்வி. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அது ஒரு தீர்ப்பு மதிக்கணும், நம்ம தீர்ப்பு மதிக்கணும், மதிச்சிடலாம், விட்டுறலாம். அந்த கறி இந்த கறி எந்த கறி தெரியாது கறி, இனிமேல் அந்த பாட்டை எடுத்து செவுத்துல அழிச்சிடு அந்த பாட்டை, இனிமேல் பாட்டு பாடுவீங்க அப்படிதான் இருக்குது, பாட்டிலே வச்சுக்க வேண்டியதான். வருங்காலத்தில் இந்த பாட்டை கேட்குறப்ப பெரிய கறினா என்ன, அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சிக்கனை பெருசாக வெட்டுறப்ப அது பெரிய கறி நாங்கள் சொல்லிட்டோம் வேண்டியதான். அப்படிதான் போயின்னுக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை தேடுறேன், யாரை தேடுறேன்னா, போன ஆட்சியில் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு, அதில் பீஃப் ஸ்டால் இல்லை, அப்படியே கொந்தளிச்சு போராடினாங்க. நானும் கத்துனேன், சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, சின்னதாக பீஃபுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துடுவாங்கடா, கத்துவாங்கடா, போராடுவாங்கடா, உணவுக்கு எந்த பிரச்சனையும் வரும், நம்ம உணவு மேலே கை வைக்க மாட்டாங்கன்னா ரொம்ப பெருமையாக இருந்தேன். இப்போ தீர்ப்பே வந்துருச்சு, ஒரு ஆள் காணும், ஒரு சத்தத்தை காணும், குசூர சத்தத்தை கூட காணும். என்னடா இது, ஏன்னா யாருக்கும் தெரியல. ஏன் சொல்லுங்க, ஏன்னா ஆட்சி அப்படி, ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்கள பார்த்து தானே எதிர்க்கிறது, அப்படி தான் இருக்குது. என்னப்பா இப்படி சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு உண்மையாக ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், சனாதனத்தை ஒழிப்போன்றார் நேரடியாக. அவர் கெட்டவன், சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்றது கெட்டவன், சனாதனே என்னன்னு தெரியாதவங்க நல்லவங்க. இப்போ நல்லவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னா, அவங்களும் சனாதனத்தை ஒழிக்கணுன்றாங்க, அவங்க இப்போ சனாதனத்தை ஒழிக்க வரல. ஐயோ வேணாப்பா, எதுக்குப்பா சனாதனத்தை ஒழிச்சிக்கின்னு, அது ஏற்றத்தாழ்வு கூற சனாதனம் இல்லைப்பா, அது நெறி, வாழ்க்கை நெறி. எல்லாரும் இனிமேல் நெறின்னு சொல்ல வேண்டியதான், எல்லாம் மாட்டுக்கறி வேணாண்டியதான். மாட்டுக்கறி எதுக்குப்பா, பாவம் இந்த கவர்மெண்ட்டை எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ கொடுமை பண்ணுறீங்க, அந்த ஆட்சி நடக்க விடாமல் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் ஓட்டு போட்டால் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போயிட்டு பெரிய கறி சாப்பிடுவோம், நாங்கள் போய் ஓட்டு போட்டோம். இப்போ நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா இந்த ஆட்சிக்காக விட்டுற போகிறோம். பெரிய கறியே வேணாம், சின்ன கறி வேணாம், கறியே வேணாம், வெஜிடேரியன் ஆகிடும் எல்லாரும். பாவம், இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வீடியோ போடுங்க, எல்லாம் வருஷலாம் வாங்க, 1 by 1 இந்த விஷயம் பெருசாகாது, முதல்ல ஆகாது, எவன் கண்டுக்கு போகிறான், அப்படி ஆனாலும் ரீல்ஸ் இப்படி போடணும். பாவம் இல்லையா, அவர் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம அவங்களுக்காக இது சாப்பாட்டுன்னு கறி தானே, ப்ரோட்டீன் வேற எங்கேயும் கிடைக்கலையா, மீனில் இல்லையா, சிக்கனில் இல்லையா, ஆடுல இல்லையா, உங்களுக்கு மாடு தான் வேணுமா, அது வேண்டாம். சிஎம் சார் பாவம், ரொம்ப கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இதுக்காகலாம் போராட்டம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்சிக்கு 1 மாதம் கூட ஆகல, இதுக்காக போராட்டம் பண்ணி அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவரே 1000 கோடியை விட்டுட்டு நமக்காக தியாகம் பண்ணுறது. நம்ம சில விஷயத்த தியாகம் பண்ணல, தியாக உள்ளம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண கறி தானே, விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு எவ்வளோ பாடிட்டீங்க, அந்த கறி இந்த கறி அதோட விட்டுங்க, பாட்டை பாடி டான்ஸ் ஆடுங்க. அந்த பாட்டை ஒரு ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு ஞாபகம். அப்போல்லாம் ஒரு காலம்பா, பாட்டு பாடி கறி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த ஃபுட் கோர்ட்டில் ஸ்டாலுன்னா சண்டை போட்டோம். இப்போ கறியே தடை பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இப்போ மதன் கௌரி மாரி எல்லாம் தேடுறோம். எதுக்கு மதன் கௌரினா சும்மா எல்லாரும் மதன் கௌரினா ஒரு வேறல இப்படி பிதுக்கிறான், பிதுக்கிறதாங்க பிடிக்கல எனக்கு. அவன் பிதுக்கிறான்னா ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ்ன்றான், அவன் எந்த தைரியத்தில் சொல்கிறான் எனக்கு புரியலையே. சரி பேசுறல, இந்த மாட்டுக்கறியை பற்றி பேசுகிறான், பேசிட்டு சொல்லு, கருத்து சொல்லு, யார் உணவுலையும் கை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்தை தெரிவிங்கன்னுவான். கேளு, சாப்பாடு தானே, இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, சொல்லு, கருத்து தெரிவி, இந்த கவர்மெண்ட் அமைதியாக இருக்குன்னு சொல்லு, கவர்மெண்ட் குரல் கொடுக்கணும்னு சொல்லு. இப்போ நான் இன்ஃப்ளூயன்சர்ஸை தேடுறேன்,
இப்போ கூட ஒருத்தன் சொன்னான், அந்த கிறிஷு, அவன் பாவம் எங்கவா, அவன் நார்மலாகவே கறி சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி சாப்பிட்டாலே இதுக்கு பேச மாட்டான், வரமாட்டான். இன்னும் யாருக்குறா? அப்புறம் ஏட்டுடி நந்தா, ஆட்டுடி நந்தா, ஓட்டுடி நந்தா, யாரா அவன்லாம் என்னென்னமோ பேசினா. அந்த எலெக்ஷனில் வந்து பூந்து அப்படியே மியூசிக் போட்டான், இதை பண்ணோம், மூக்கடைச்சி போய் பேசுவான். நான் ஓட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க அவன் மூக்கடைச்சான். இப்போ இதை பற்றி பேசு, சாப்பாட்டை பற்றி பேசு. இந்த கவர்மெண்ட் அமைதியாக இருக்குன்னு பேச மாட்டான். அவன் பேச மாட்டான், அவனுக்கு பிடிக்காது. பேசின பல பேரில் எங்கவா பேச மாட்டாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. சரி, மதன் கௌரி பேசுகிறான், ஏதோ பேசுகிற, இது எடுத்தாது பேசு. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருக்குது, இதனால் யார் பாதிக்கப்படுறா, என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் சும்மா சொல்ல மாட்டான் அவனும். ஏன்னா நடக்கிறது வந்து இன்னும் ஆச்சு, அவனும் பேச மாட்டான். கறி போச்சு, எனக்கு தான் கஷ்டம் தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மதன் கௌரி மாதிரி ஆளெலாம் ஃபாலோ பண்ணுறானுல்ல, அவனும் சாப்பிடுவானுங்கல்ல, இவன் பேசணும்ல. சும்மா இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நியூஸ் ரீட் பண்ணுறான், எதுக்கு வேறல பிதுக்குறான்? ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ் எதுக்கு சொல்கிறேன்? ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ் இதை பார்த்தீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணு, சிக் போங்க. அது என்னன்னா, இவனை ரசிக்கிறானுங்களே, இவன் நினச்சினுக்கிறான் ரசிக்கிறாங்கன்னு. நானும் நினச்சேன் ரசிக்கலன்னு, ரசிக்கிறாங்க பொழுது லூசு பசங்க. இவன் பேசுறதுல ஒரு கருமன்னு எடுத்து பேசுகிறான். ஒரு ஆளா இவன்? எனக்கு புரியவே இல்லையே. சும்மா எடுத்து படிக்கிறான். அவன் பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டமான மூளை இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? நீ பேசலாம், அப்படி தான் பேசுவேன். இதை பற்றி பேசு, சாப்பாடு தானே, மனுஷன் தானே, உன்னை சுற்றி தானே இருக்கிறாங்க, நீ பேசியிருக்கிறாள், நீ பாடி. ராவணன் ஒரு பாட்டு கூட போட்டான், அப்போலாம் அவனை பாராட்டினேன் நான். இப்போ எங்கே போனான்னு தெரியல. அவன் எங்கே போனான்னு, எதுக்கு போனான்னு. பீட்டர்னு ஒருத்தர் இருக்கார், பேரிகார்டு பீட்ரு. பேரிகார்டு எடுத்துன்னு போய் ஃபேமஸ் ஆனவர். அப்புறம் இப்போ அவர் ஃபேமஸாக இருக்கிறாரு. அவர் பேசலாம்னு நினைக்கிறேன், பேச மாட்டார் அவரும். ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. அவர் பெரிய கறியும் பிடிக்காது, சிறிய கறியும் பிடிக்காது, தெரியாது. பேசினா தானே தெரியும். மாற்றவர் ஏன்பா விட மாட்டீங்க, இவர் பாவம் அவர் பாவம். அப்படி எலெக்ஷனில் குதிச்சானுங்க எல்லாரும். அப்படியே பாலிடிக்ஸில் இறங்கி நாட்டை திருப்போகிறான். நானுங்க சாப்பாட்டிலே கை வச்சாச்சு. இப்போ ஒரு வார்த்தை பேச மாட்டானுங்க. என்ன சொல்லணும்னா, ஏன்பா ப்ரோட்டீன் சோர்சஸ் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அது வெஜிடேரியனே எப்படி எடுக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கலையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழலையா, அப்போ அவங்கள மாரி வாழுங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் சிக்கன் பெஸ்ட்டு, ஃபிஷ்ஷு போங்க. மாடு தான் சாப்பிடணுமா, அதெல்லாம் வேணாம். மாட்டுக்கறி பாட்டு தான் போடுவீங்களா, கொஞ்ச நாள் கோழிக்கறி பாட்டு போடுங்க, போட்டு ஆடுங்க எல்லாரும். ஆட்டுக்கறி பாட்டு போடல, அந்த கறி இந்த கறி டேஸ்ட்டில் தான் வேற லெவலில். ஆட்டுக்கறி சூப் வச்சு முடக்கா குடின்னு பாட்டு அவ்வளோதான். பாட வேண்டியதான், பாடிட்டு போக வேண்டியதான். இனி பாட்டெல்லாம் மாற்றிக்க வேண்டியதான். இனி பாட்டை மாற்றி, ரூட்டை மாற்றி, ட்ரெஸ்ஸை மாற்றினீங்க எல்லாரும் சேர்ந்து. இல்லை யோசிக்கிறீங்க, ஓட்டு போடுறப்ப முக்கியமான ஆள்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போய் ஓட்டு போட்டாங்க. ஒரு 10 வருது, பேரை சொல்ல முடியல. கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆட்சியில் தான்வா 7 பேர் இந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டவங்க. அப்போ இந்த ஆட்சி தான் சமூக நீதி ஆட்சி, சூப்பர். ஏன்னா 7 பேர் பதவி கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? இதுக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்களா, செஞ்சாங்களா, செய்கிறாருல, அதான சமூக ஆட்சி, ஆட்சி. அப்படியாப்பா, இவங்களோட ஒருத்தவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கள தான் தூக்கி வந்து நிறுத்தம். யாருன்னா பிஜேபி ஒடுக்கப்பட்ட ஒருத்தவங்கள பிரசிடென்ட் ஆகலையா, அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ அவங்க தான் பெஸ்ட்டு. நீங்கள் சாதாரண மினிஸ்டர் தானே, அவங்க பிரசிடென்ட். அப்போ சோஷியல் ஜஸ்டிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பிஜேபி. அங்கே தானே வந்து நிற்க போகிறீங்க கடைசியில். இப்போ நாளைக்கு பிஜேபி வந்துச்சுன்னா இதை தானே சொல்ல போகிறீங்க. என்னப்பா நீங்களும் சாதாரணமாக சொல்கிறீங்க, பிஜேபி தான் பிரசிடென்ட் ஆகுச்சு, அவ்வளோ. ஏன் பிஜேபி தான் அந்த கட்சி தலைவர் ஆகுச்சு, எல் முருகன் ஐயாவை. அப்போ அவங்க தானே சோஷியல் ஜஸ்டிஸில் கரெக்டாக இருக்கிறவங்க. அப்போ அவங்க பேச்சு கேட்டுன்னு போயிடலாம். அப்போ ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு கரெக்டு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க தானே சொல்கிறாங்க, 7 பேரை அமைச்சராக்கி எப்படி வந்துட்டாங்க தெரியுமா. அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா சொன்னது கரெக்டு. ஏன்னா பிஜேபி தான் இங்கே மாநில தலைவராக ஒரு ஒடுக்கப்பட்டவரை அறிவிச்சிருக்கு, பிஜேபி தான் பிரசிடெண்ட்டாக ஒரு ஒடுக்கப்பட்டவங்களை அறிவிச்சிருக்கு. அப்போ அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க. அங்கே போங்க, உங்கள் ரூட் அங்கே தான் இருக்குது, நேராக போங்க. போன ஆட்சியில் ஸ்டால் வைக்கலன்னு சண்டை போட்டானுங்க, இந்த ஆட்சியில் தடையே பண்ணியாச்சு. இனிமேல் பசு கிடையாது, காளமாடு வந்து அதாவது பப்ளிக் பிளேஸில் கிடையாது, சர்டிஃபிகேட் இருக்க கடையில் தான், இல்லைன்னா கிடையாது. போங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கறி கிடையாது, மாடு அப்படியே ஓட்டுன்னு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ இந்த ஆட்சியை கேள்வி கேளுங்க. எங்கள் ஆட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அப்போ கோர்ட்டோட தீர்ப்பு வந்து என்ன பண்ண முடியாது, மேல்முறையீடு. அது வந்து டைம் இல்லைங்க, அவருக்கு பேட்டி கொடுக்க டைம் இல்லை, இதுக்கு டைம் இருக்குமா? அப்போ மேல்முறையீடு பண்ணி ஃபெயில் ஆகிட்டா அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதாங்க. விட்டுறலாம், என்ன பண்ண முடியும், அது அவ்வளோதான். அப்போ கவர்மெண்ட் அதான் பண்ணுவாங்கல்ல, அது மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சிறப்பாக செயல்பட்டாங்கல்ல. அப்போ இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒன்று பண்ணல, சான்ஸே இல்லை. யோசிக்கிறேன், திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அவ்வளோ வேலையை பார்த்தோம். சிறுபான்மையினர் மக்கள், பெரிய கறி சாப்பிட்றவங்க, விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க இதை பண்ணிக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க? சிஎம் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சேச்சே நமக்கு வேணாம்பா இனிமேல் கறி, எதுக்கு கறி, பேசாமல் கறிக்கு மாறிடுவோம் எல்லாரும் ஒட்டு மொத்தம். போங்க, இனிமேல் கவிதைலாம் எழுத வேணாம். என் நண்பன்லாம் கவிதை எழுதுவாப்புல,
நெருங்கிய நண்பர், பேரை சொல்ல விரும்பல. அருமையாக கவிதை எழுதுவார். இனிமேல் கவிதைக்கு வேலை இல்லை. கவிதை கிடையாது இனிமேல், பாடல் கிடையாது, படங்கள் கிடையாது. அப்புறம் படத்தில் வெட்டுறப்ப அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே வெட்டினா பிரச்சனை ஆகிடும்ல. அப்போ சர்டிஃபிகேட் இருக்க கடையாக பார்த்து வெட்டணும். சர்டிஃபிகேட் எங்கேயா போகிறது? கிராமத்தில், இப்போ நம்ம வாங்குற கிராமத்தில் எங்கள் ஊருக்கு போனால் கிராமத்தில் ஒரு கொட்டாவில் தான் கறி கிடைக்கும். இப்போ அந்த கொட்டாக்காரன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓடு சிஎம் சார் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேளுங்க. இல்லைன்னா கிடையாது, உங்கள் கறி கிடையாது. அங்கே கோழி வெட்டிங்க. ஏன்ப்பா என்ன தான்ப்பா பிரச்சனை? யாருமே கண்டுக்கல, நீ ஏன்ப்பா பேசுகிற? ஏன் பேசுகிறேன்னா, இப்போ கறின்றப்ப ஏன் மாட்டுக்கறி? ஏன்னா அதுதான் ஒரு உயிர். அது ஒரு உயிர் இல்லையா? அது பாவம் இல்லையா? மாடுகள் பாவம் இல்லையா? அப்போ ஆடு அது உயிர் இல்லையா? அப்போ கோழி அது உயிர் இல்லையா? எதுக்கு மாடு ஸ்பெசிஃபிக்காக? இப்போ பெரிய கறி சாப்பிட்றதுல 2 விதமாக இருக்கிறாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றவங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றவங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றவங்க தான் இது கேள்வி கேட்பாங்க. கடையில் அவங்களுக்கு கிடைச்சா சாப்பிடுவாங்க, மற்றபடி அவங்க விட்டுருவாங்க. அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இது கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன். சில வீட்டில் அதுவும் கிடையாது, சில வீட்டில் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சாப்பிடாம வந்துடும். பேசாமல் சாப்பாடே தடை பண்ணுறேன். பொது இடத்துல சாப்பாடு கிடைக்கும் எல்லாருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு மாட்டுக்கறி, நாளைக்கு ஆட்டுக்கறி. பொது இடத்துல ஆட்டுக்கறி கிச்கா கிடையாது. அப்புறம் கோழிக்கறி எப்பயாவது சாப்பிட்டுங்க, வாரம் ஒரு தடவை, அப்புறம் மாதம் ஒரு தடவை, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்படி மாறிங்க. அப்புறம் வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது. இப்படியே வாங்க, தர்மத்துக்கு வாங்க. தர்மத்தின் வாழ்வுதன்னை ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய தோணுது, எதாவது சொல்லிட்டா யார் கோச்சிப்பா? இவங்க தான் கோச்சிப்பாங்க. இம்மா நாள் பெரிய கறிக்காக போராடினவங்க இப்போ நான் இப்படி பேசுறதுக்கு கோச்சிப்பாங்க. என்னையா நடக்குதுங்க? நான் கேட்குறேன், இப்போ இந்த ஆட்சி மாறணும், இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க நம்புறீங்கல்ல? அப்போ இதுக்கு எதாவது அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்ல, பேசணும்ல. ஐயா ஆதவர்ஜனா ஏதாவது பேசணும்ல. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் பல பேர் அங்கே இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க பேசணும்ல. இது மக்களோட உணவு, பெரும்பான்மையான மக்களோட உணவு. இதை இப்படி பண்ணக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சொல்லலை. சிஎம் சார் பேச மாட்டாரு, தெரியும். அவர் பாவம், அவர் பிஸியாக இருக்கார். அவர் வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்கிறது அவர் நினச்சாலே கஷ்டம், ஏன்னா அவ்வளோ பிஸி. அப்போ வேற யாராவது பேசலாம்ல? யாருமே பேச மாட்டாங்க. சரி, ஆதரவு தெரிவிச்சோமாடா, டே கடுப்பாக இருக்குது, வெறி ஏறுது. என்னடா கரியா, எங்கடா போகிறது? என்னடா இது? அது இல்லாமல் எப்படா வாங்குறது? யோசிச்சாலே கஷ்டமாக இருக்குது. கடையில் நல்லா இருக்காதுடா, வீட்டில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது வீட்லேயே அப்படி கிராமத்து சைடு போனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அருமையாக இருக்கும். அந்த கறியை ஒரு 15 கிலோமீட்டர் போய் அந்த கறியை வாங்கிட்டு அதை சமைச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எம்மாடி. இப்போ அது கிடைக்காதுல்ல. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி சர்டிஃபிகேட் வாங்குவான்? அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஓரத்தில் ஒரு கொட்டாலை போடுவான். அப்புறம் ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி போய் கொட்டாலை போடணுமா, அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்பீங்க. இனிமேல் அவன் இல்லைன்னுவா, கறி கிடைக்காது. கஷ்டமாக இருக்குது. கறிக்கு எங்கே போகிறது? கறிக்காக வெளிநாடு போயிடலாமா? அப்படி யோசிக்க வேண்டியது. அதான் கடைசியில் தீர்வு எல்லாமே அதுதான். என்ன சொல்கிறது? பக்ரீத் அன்னைக்கு இதை செஞ்சுக்கிறாங்க, ஓட்டு போட்டாங்க, ரீல்ஸ் போடுங்க, போடுங்க எல்லாம். ஐயோ போட்டோம், நாங்கள் ஓட்டு போட்டோம். அதுவும் ஐயோ கொடுமை என்னன்னா, அந்த காஸ்டியூம் தான். எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுன்னு போனாங்கல்ல, அவங்கள தான் தேடுறேன். வாங்க இங்கே வாங்க. எவ்வளோ நடக்குது? 60 வயசு ஆயா கூட விட்டு வைக்க மாட்டானுங்க, கொடுமை பண்ணுறானுங்க. அதை கேட்க மாட்டீங்க. 10 வயசு குழந்தைய விட மாட்டானுங்க, கொடுமை பண்ணுறானுங்க, கொலை பண்ணுறானுங்க, ரேப் பண்ணுறானு. அதையும் கேட்க மாட்டீங்க. எவனா வெட்டிக்கிறான், சின்ன பசங்களாம் வெட்டிக்கிறான். லவ் பண்ணு பொம்பளை பிள்ளை வீட்டிலலாம் போய் பாம்பை தூக்கி போகிறானு, பெட்ரோல் பாம்பை. அதையும் கேட்கல. திருட்டு போகுது, அடிச்சிக்கிறானுங்க, ஒன்றும் சரியில்லை. போலீஸ்காரன் கையை உடைக்கிறான்ப்பா, கட்சிக்காரன். போலீஸ்காரன் கை உடஞ்சிடுச்சு, கட்சிக்காரன் உடச்சிருக்கிறான். ஒருத்தவன் பேசலை. ஓட்டு போட்ட எவனையும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்கினா அது கடுப்பாக. மதன் கௌரி பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. பெரிய பூச்சி இல்லாத கடுப்பத்தை எடுத்து போட்டுருவான். சும்மா விக்கிபீடியாவில் இருக்கிறது போரிக்கு பேசுகிறான். அவன் இப்படி என்னன்னா வேறல விரிக்கிறான். அது எனக்கு பிடிக்கல. ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ், என்ன இந்த ரசிப்புத்தன்மை என்னமா? ஹலோ மிஸ்டர், என் ஃபேன்ஸ் எனக்காக வருவாங்க, என் ஆடியன்ஸ், என் ஃபேன்ஸ் எனக்காக பேசுகிறாங்க. என் ஃபேன்ஸு உன ஃபேன்ஸாக இருக்கிறது அசிங்கமாக இல்லையாடா? ஒருத்தனுக்கு கேவலமாக இல்லையா? ஒருத்தனுக்கு ரசிகனாக இருக்கிறீங்களே, உங்கள் நேரத்தை அவனை ரசிக்கிறதுக்காக வேஸ்ட் ஆகுறீங்களே, உங்களை வளர்த்துக்காமல் இருக்கிறீங்களே, அதெல்லாம் கேவலமாக இல்லையான்னு கேட்குறவனா நான் கேட்பேன். உனக்கு கேவலமாக இல்லையா? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க அவங்க அதனால தான் ஓட்டு போட்டுக்கிறேன். அவங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறவனை கேட்பேன் நான். அந்த கேட்குறவனே நானே என்ன நானே கேட்டுக்கிறேன். படுத்துக்குன்னு எச்சு துப்புற மாதிரி இது. அப்படியே மேலே போய் ரிட்டன் கீழே வந்துடும். அப்படி தான் இருக்குது. எங்கேயா மாட்டுக்கறி? இனிமேல் பசுமாட்டை வெட்டக்கூடாது, எப்போவுமே வெட்டக்கூடாது, தீர்ப்பில் இருக்குது. அப்போ மாட்டுக்கறியும் செலக்டிவ் பிளேஸ், பர்மிஷன் வாங்கின பிளேஸ், பொது இடத்துல வெட்டக்கூடாது. இனிமேல் நீங்கள் வெட்டின கறி எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனில் மண்டபத்தில் செஞ்சிங்கன்னா அங்கே தான் சொல்லுவாங்க. இனிமேல் பொது இடம். எனக்கு புரியல, எத்தனை மாட்டுக்கறி கடை சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு சொல்லுங்கள்? எத்தனை மாட்டுக்கறி கடை கொட்டால் இருக்குது? முக்காசி அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஸ்வீப், அப்படி க்ளீன் ஸ்வீப் ஷாட் ஆரம்பி அப்படி தொடச்சி எடுத்துன்னு போயிடுங்க. இனிமேல் எல்லாம் அந்த இடத்துல கோழிக்கறிக்கு வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கோழிக்கறி இருக்காது.
அதுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க, கவர்மெண்ட் வாயமுன்னு இருக்கும். இவனுக்கு கேட்க மாட்டானு. என் கோவம்லாம் கவர்மெண்ட் மேலே இல்லை, பெரிய கறி சாப்பிட்றவங்க ஓட்டு போட்டான்ல எல்லோரும் தான், இந்தந்த குறிப்பிட்ட சமூகம்லாம் இல்லை, பெரிய கறி சாப்பிட்றவங்களாம் ஓட்டு போட்டிங்களே, வாயில் பண்ண கறி அடிச்சுனுக்குதா கேட்க மாட்டீங்களா? செலிபிரிட்டி, பல செலிபிரிட்டி, சமூக நீதி பேசுகிற செலிபிரிட்டி, பெரிய கறி சாப்பிட்ற செலிபிரிட்டி, இப்போ அவங்க என்ன பண்ணாங்க கேட்க மாட்டாங்களே. கஷ்டமாக இருக்குது. அவங்கள பார்த்து வந்தோம், அவங்க தான் எல்லாம் நினச்சோம், அவங்க எது சொன்னாலும் சரியாக இருக்கும், அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், என்னன்னாலும் அவங்க பின்னாடி போய் நின்னணும்னு நினச்சோம். இன்றைக்கி கறிக்கே சோதனை, நாளைக்கு என்னென்ன வரப்போதோ. இனிமேல் அவ்வளோதான், ஊர் சரி பிரிவினை ஒழிக்கணும்னு பேசியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தா சாப்பாட்டே பிரிஞ்சிடும் பொழுது, சாப்பாட்டை வச்சு மறுபடியும் சாப்பாடு சாதாரண விஷயமா கறின்றது உங்களுக்கு புரியல, எனக்கு புரியுது. சில பேர் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறாங்க. விஜய்ண்ணா, உங்கள் ஆட்சியில் இந்த கொடுமை நடக்குதே, நீங்களாவது வந்து பேசுங்கண்ணா, நீங்களாவது மாட்டுக்கறி சூப்பராக இருக்கும் எல்லோரும் சாப்பிடுங்க சொல்லுங்கண்ணா, நீங்களா எதாவது பண்ணுங்கண்ணா, எதாவது பண்ணுங்க. இவங்க தான் பண்ண மாட்டாங்க. கேள்வி கேட்க கூட வாய் வரலையா? யாரையா நீங்களா? செக் நினச்சாலே நான் யோசிக்கிறேன். செலிபிரிட்டி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவனுங்க எவ்வளோ இன்வால்வாக இருந்தானுங்க இந்த எலெக்ஷன் டைமில். ஊந்தடிச்சுன்னு வேலை செஞ்சானுங்க, மூச்சு விடுறத விட அதிக வீடியோ போட்டானுங்க. ஆனால் எவனையும் காணும். இப்போ கறி போச்சே, நான் மாட்டுக்கறிக்கு இனிமேல் எங்கே போவேன்? கோழிக்கறி கடுப்பாக இருக்கும், ஆட்டுக்கறி கொழுப்பாக இருக்கும், மாட்டுக்கறி பதமாக இருக்கும். அப்படியே இந்த நேரத்தில் நான் என் மாமா சீமானை மிஸ் பண்ணுறேன். அவன் தான் இந்த விஷயத்தில் மனுஷன். 1000 சொன்னாலும் மாட்டுக்கறி அந்தாலும் மாரி மேடையில் பேசின ஆளே கிடையாது. மனுஷன் இன்றைக்கி இந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கு, அதனால் மாமா பிஸியாக இருக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சு 4 ஏறி விளையாடாப்புல எடுத்துன்னு வாடா இங்கேயே சாப்பிட்றேன் என்ன பண்ண. இது சத்தியமாக சொல்கிறேன், அந்த விஷயத்தில் சீமான் மாமா பெட்டரில் பெஸ்ட்டு. அந்த ஆளால் தான் நிறைய பேர் மாட்டுக்கறி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ அவர் அமைதியாக இருக்கார், எல்லாம் அமைதியாக இருக்காங்க. மாமா மிஸ் யூ மாமா, மாட்டுக்கறியும் மிஸ் பண்ணுறேன், உன்னையும் மிஸ் பண்ணுறேன், உன் அருமை தெரியுது இப்போ தான். அட பாவிலா, யாரெல்லாம் பாராட்ட வேண்டியதாகுது வாழ்க்கையில், ரொம்ப கொடுமையாக இருக்குது. 7 பேர் ஒடுக்கப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரே காரணத்துக்காக சமூக நீதி கட்சி அவங்கள சப்போர்ட்டு, பிஜேபி பிரசிடெண்ட் ஆகிச்சு, அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்ல. எல் முருகன் ஐயாவை கட்சி தலைவராக அறிவித்தாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்ல. எல் முருகன் ஐயாவுக்கு எம்பி பதவி, அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்ல. போங்க, உங்கள் பாதை அதை நோக்கி தான் போகுது, போங்க. ஒரு மனுஷன் சனாதனத்தை எதிர்ப்போனாப்புல, சாதிய வேறுபாடுகள் சமத்துவம் இல்லாத சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர். அவர் கெட்டவன், இங்கே பேசவே இல்லை. ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவர், அந்த நல்லவர் ரொம்ப நல்லவர்னு சில நல்லவங்க கூட போனாங்க. அந்த நல்லவங்க எங்கன்னு தெரில. ஆட்சியை பற்றி பேசலை, பாட்டு பாடிட்டு ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு ஓட்டு போட்டு, அப்புறம் இப்போ அறிக்கை நொறிக்கை சொரிக்கை எப்படி வருதுன்னா, அந்த 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 ஊடகத்துலேருந்து, அந்த பத்திரிகையிலேருந்து, அதாவது என்ன எப்படி போனாலும் வலிக்காத ஒரு அறிக்கை, வலிக்கல, கேட்டுக்கொள்கிறோம், சொல்கிறோம், எடுத்து உரைக்கிறோம், காதில் மெதுவாக ஹூ அப்படி என்று சொல்கிறோம், அப்படிலாம் பேசினுக்கிறானுங்க. இந்த பீட்ரு எங்கே, கோட்ரு எங்கே, வாட்ரு எங்கே, யாரா நீங்களா, எங்கடா போனீங்க? அந்த நேரத்தில் நீங்களாம் எப்படி அரசியல் பேசுகிறீங்க? இந்த ஏட்டுடி நந்தா, டேய் நீங்களாம் யாரா, எதுக்கடா அரசியல் பேசுகிறேன்? இப்போ பேசுகிற எதா பேசுங்கடா. இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், இந்த காமெடி பண்ணுற மாதிரி ஒரு சேனல் வச்சுக்கிறான், அவனை பற்றி பேசலாம். அவனே நொந்து போயிருக்கிறான், அவனே வியூஸ் போகலான்னு கஷ்டத்தில், அவனை பற்றி பேச வேணாம். என் நண்பன் பேச மாட்டேன். பின்ன நீங்கள் பேச மாட்டீங்க உங்கள் ஆட்சியை பற்றி, நான் மட்டும் என் ஃப்ரெண்டை பற்றி பேசலாமா? என் ஃப்ரெண்டு எலெக்ஷன் டைமில் வீடியோ போட்டேன், இப்போ 2 கேள்வி ஒன்று கேட்கலாம், 2 வீடியோ எடுத்து போட்டு கேட்கலாம், செய்யலாம். உங்க மாட்டுக்கறி சாப்பிட்ரு, நீ சாப்பிடுவேன்னு தெரியும், அதனால் அமைதியாக இருக்கு. என் நண்பன் பார்க்குறவனுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி பார்ப்போம். இனிமே கறி வேண்டாம், ஒன்லி காய்கறி தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் மாற போகிறேன். இனிமேல் வெஜிடேரியன் பண்ணானு, சுத்த வெஜிடேரியன். இனிமேல் தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் அப்புறம் அதையும் நிறுத்திடுவானுங்க, என்ன பண்ணுறது இல்லை, போயிட வேண்டியது தான். ஒரு விரல் பல்லிடுக்கில் வச்சு கறி எடுப்பேன் ஒரு காலத்தில். இப்போ கறி வாசனை கூட இருக்காது போலது. கறிக்கடையை தேடி நான் புஷ்.